மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல் பற்றி உரியது. வெளியூர் அன்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ப்ரீமேச்சர் இஜாக்குலேஷன் விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முதலாக நாம் போன முறை நிகழ்ச்சியிலே நான் அதாவது சில ஆண்கள் இருக்கின்றார்கள், என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்லை, அதை அப்படியே விட்டு போட்டு இருப்போம் என்று இருப்பார்கள். ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியாவிட்டால் அப்படி ஒரு பாவம் செய்வது உலகத்திலேயே அப்படி ஒரு பெரிய ஒரு பாவம் செய்வவரை உலகத்திலேயே காண முடியாது. ஏனெனில் பெண்கள் முழுவதும், கூடுதலாக எங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற பெண்கள் முழுவதும் ஆணிலே தான் தங்களுடைய பாலியல் ரீதியான திருப்தி அடைவதற்கு தங்கி இருக்கின்றார்கள். எனவே அவர்களை நாங்கள் திருப்திப்படுத்தாவிட்டால், எங்களுடைய திருப்தியை போதும் என்று இருந்து விட்டால் அதிலே பாரதூரமான ஒரு பிழையும் பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகிறது. இப்போது கூட கொஞ்ச நேரத்துக்கு முதல் நாங்கள் எங்களுடைய ஸ்பாக்களில் அல்லது மசாஜிங் பார்லர்களிலே, உங்களுக்கு தெரியும் ஸ்பான்னு சொல்லுவோம், மசாஜிங் பார்லர் சொல்லுவோம், வேலை செய்கிற பெண்கள் எல்லாம் நான் பரிசோதித்த போது அவர்களிடம் நான் கேட்ட முதல் கேள்வி, உங்களிடம் யார் வருகிறார்கள் இந்த மசாஜிங் பார்லர்ஸுக்கு, ஸ்பாக்கு? கூடுதலாக திருமணம் ஆனவர்கள் வருகிறார்களா, திருமணம் ஆகாதவர்கள் வருகிறார்களா? அதாவது மரிபண்ணினாக்களா மரிபண்ணாமல் இருக்கிறார்களான்னு சொல்லி கேட்டபோது ஒரு செகண்டும் அவர்கள் தாமதிக்காமல் உடனடியாக சொன்ன பதில், வருபவர்கள் 199% திருமணம் முடித்தவர்கள். வருபவர்கள் 199% திருமணம் முடித்தவர்கள். சரி, அதன் பிற்பாடு நான் கேட்டேன், ஏன் வீட்டிலே அவர்களுக்கு மனைவி இருக்கிறார், ஏன் அது பெண் துணை இருக்கின்றது, ஏன் அந்த பெண் துணையுடன் இல்லாமல் இந்த மசாஜிங் பார்லர்ஸ் அல்லது ஸ்பாருக்கு அல்லது ப்ரோத்தல் ஹவுஸ் என்று சொல்லுவோம் அந்த இடங்களுக்கு ஏன் அவர்கள் உங்களை தேடி வருகிறார் என்று சொன்னபோது பல காரணங்களை அவர்கள் அடுக்கி கொண்டே போனார்கள். ஒரு பெண் என்னிடம் சொன்னார், அண்மையிலே ஒருவர் வந்து அவருடைய மடியிலே தலை சாய்த்து அழுதாராம். அழுது போட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு விதமான சேவையும் அவர் பெறாமல் காசு கொடுத்து போட்டு போனாராம். அவருக்கு தேவைப்பட்டது என்ன, ஒரு பெண்ணினுடைய மடியிலே இருந்து அழுவது மட்டும்தான். எனவே சொல்ல பல காரணங்கள். இந்த நிகழ்ச்சியை நான் நினைக்கின்றேன் பல பெண்கள் கூட மனைவிமார்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையங்களுக்கு போவர்களுக்கு கூட இந்த பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் சொன்ன பல காரணங்களிலே ஒரு முதலாவது காரணம் என்ன, பெண்கள் வீட்டில் இருக்கிற மனைவிமாருக்கு வேலை பளு கூட. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு பிற்பாடு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும், சாப்பாடுகளை சமைத்து கட்டி அனுப்ப வேண்டும். ஒரு வீட்டிலே கணவனுடைய அம்மா அப்பா மாதிரி இருந்தால் தன்னுடைய அப்பா அம்மா மாதிரி இருந்தால் பார்க்க வேண்டும், வீடு துடைக்க வேண்டும், கழுவ வேண்டும், உடுப்பு துவைக்க வேண்டும், அயன் பண்ண வேண்டும் என்ற பல வேலைகள். எனவே இந்த வேலை பழுவுடன் பெண் இருக்கின்ற போது இரவிலே அந்த பெண் வந்து படுத்தால் அவருக்கு ஒரு பாலியல் ரீதியான உணர்ச்சி தூண்டல் இராது, நேரடியாக அவர் நித்திரை தான் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் பல பேர் என்னுடைய தொலைபேசியின் மூலம் எடுக்கிறார்கள். அப்படி பல பேருடைய மருந்துகளை கூட பெற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன, பாலியல் ரீதியான தொடர்புகளை அல்லது இந்த ப்ரீமேச்சர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல், இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படையாத தன்மை, இவற்றை போக்குவதற்கு முக்கியமான ஒரு வழி காலையிலே 4 மணியிலே இருந்து விடியற்காலை 4 மணியிலே இருந்து 5:30 மட்டும்தான் இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக ஒரு நேரமாக இருக்கின்றது. எனவே இது மிகவும் முக்கியம். ஏனெனில் நான் முதலில் சொன்னது போல, இந்த மனைவி வேறு சொன்னது போல, வேலைப்பாடு இரவிலே வந்து படுத்தோ நித்திரை போய் விடுகிறது என்றபடினாலே இந்த செக்ஸை பற்றி யோசிக்கவே எங்களுக்கு தருணமும் இல்லை, அதை பற்றிய நிமிடங்களும் இல்லை என்று சொல்லி அதை நாங்கள் தவிர்ப்பதற்காகத்தான் காலையிலே 4 மணியிலிருந்து 4:30 மட்டும் எங்களுடைய பாலியல் ரீதியான தொடர்புகளை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2வது சொல்லப்பட்ட காரணம் என்ன, ஆணிலே அவர்கள் அக்கறையற்ற தன்மை. முக்கியமாக ஏனெனில் ஆண்கள் பெண்களை அவர்கள் கரசனையுடன் பார்ப்பதில்லை,
அவருக்கு தேவையான விடயங்களை அவர்கள் செய்து கொடுப்பதில்லை. தேவையான காசை கொடுக்காமல் இருக்கலாம், அவருடைய உடற்தேவைகளை உலர் தேவைகளை அவர்கள் நிவர்த்தி செய்ய முடியாதவர்களாக இருக்கலாம். இதன் காரணமாக இந்த மனைவிமாருக்கு அவருடைய கணவன்மார் ஏற்படுகின்ற அவர்களை அறியாமலே ஏற்படுகின்ற ஒரு வெறுப்பு. எனவே தான் கணவனுக்கு பக்கத்தில் போய் படுத்து இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்வதற்கு அவருக்கு ஒரு எண்ணமோ அல்லது உத்வேகமோ ஏற்படாத ஒரு தன்மை. எனவே இவையெல்லாம் தான் நாங்கள் இந்த கணவன்மார் திருமணம் முடித்தவர்கள் இந்த ஸ்பாவையோ அல்லது புரோத்தல் ஹவுஸையோ அல்லது மசாஜிங் பாலோஸையோ தேடி செல்வதற்குரிய காரணங்களாக இருக்கிறது. அடுத்ததாக என்ன சொல்லுவார்கள் என்றால் உரிய முறையிலே தூண்டப்படாத தன்மை. அதுவும் கூட இந்த ஆண்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஆண் ஒரு மணித்தியாலத்திலே ஒரு தரம் தான் உச்சக்கட்டம் அடையலாம். ஆனால் அந்த நேரத்திலே ஒரு பெண்ணானவள் ஒரு மணித்தியாலத்திலே 3-5 தரங்கள் மட்டும் ஆர்காசம் அல்லது உச்சக்கட்டத்தை அடைய முடியும். அவர்கள் உச்சக்கட்டத்தை அடைவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதாவது சாதாரணமாக ஒரு டியூப் லைட் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒரு டியூப் லைட்டை நாங்கள் போட்டால் அந்த டியூப் லைட் பத்துவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், 2-3 நிமிடங்கள். அதன் பிற்பாடு அந்த டியூப் லைட்டில் இருக்கிற நீங்கள் அந்த சாக் எனப்படுகிற பகுதியை அல்லது சாக்கில் ஸ்டார்டர் என்று சொல்லுவோம், அந்த வெள்ளை நிற பகுதியை நீங்கள் கலட்டினால் கூட பத்தின அந்த டியூப் லைட் அப்படியே பற்றி கொண்டு இருக்கும். இதே போல தான் பெண்கள் டியூப் லைட்டுகளைப் போல அவர்கள் உணர்ச்சி வருவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் அதன் பிற்பாடு அவர்கள் ஏற்படுகின்ற உணர்ச்சியானது நிரந்தர ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பெண்ணினாலே ஒரு தரம் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக்கொள்ளும் போது 3-5 தரம் மட்டும் அவர்கள் உச்சக்கட்டத்தை அடைய முடியும். ஆனால் ஆணிலாலே அப்படி முடியாது. பெண்களுக்கு உடனடியாகவே உச்சக்கட்டம் பெறும். உங்களுக்கு தெரியும், ஆணிலே உச்சக்கட்டம் வந்தவுடன் விந்து வெளியேறும். விந்து வெளியேறுவதும் ஆண்குறி தன்னுடைய விரைப்புத்தன்மை இல்லாமல் ஆகிவிடும் ஆண்குறிக்கு. அதன் பிற்பாடு மீண்டும் அந்த ஆண்குறிக்கு விரைப்புத்தன்மை வருவதற்கு ஒரு 40 1 மணித்தியாலம் 50 நிமிடங்கள் கூட தேவைப்படும். அப்படி அல்ல பெண்கள். என்றபடியினாலே பெண்களுடைய உணர்ச்சிக்கு எங்களுடைய ஆண்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதன் காரணம் மெட்ட பக்கத்தெல்லாம் வருது என்ன, தன்னுடைய உணர்ச்சிக்கு உதவி செய்யவில்லை என்ற ஒரு நிகழ்ச்சி. அடுத்ததாக இன்னும் ஒரு என்ன, நான் முதலிலே சொன்னேன், பல இடங்களில் நான் போய் சொல்லி இருக்கிறேன், உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி நீங்கள் எந்த முறையாலாம் இருந்து கொள்ளலாம். அது யோனி பக்கத்தால் சம்பந்தம், யோனி பக்கத்தில் ஏற்படுகிற அல்லது வெஜைனாவில் ஏற்பட சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது மலவாசல் ஏற்பட சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது வாய் வழியாக ஏற்பட புணர்ச்சி உடல் உறவாக இருக்கலாம், அதே நேரத்தில் ஓரல் செக்ஸாக இருக்கலாம். இது உங்களுடைய மனைவி, இது உங்களுடைய கணவன் என்றபடியால் எப்படியும் எங்களால் இருந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போது உலகத்திலேயே நான் நினைக்கின்றேன், ஒருதர் கூட ஒரு ஆணையும் எடுக்க முடியாது. உலகத்திலே இந்த பாலியல் ரீதியான படங்களை, இந்த ப்ளூ ஃபிலிம்ஸ் என்று சொல்லுவோம், செக்ஷுவல் ஃபிலிம்ஸ் என்று சொல்லுவோம், போர்ன் ஃபிலிம்ஸ் என்று சொல்லுவோம், பார்க்காத ஒரு ஆணை கூட எங்களாலே எடுக்க முடியாது. 10 வயதில் இருந்தே இப்போ பெண்களும் கூட அவற்றை அதிக அளவாக பார்க்கிறார்கள். எனவே இந்த படங்களிலே பலதரப்பட்ட முறைகளிலே இந்த பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற இந்த படங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. எனவே ஒவ்வொரு ஆணுக்கும் அப்படிப்பட்ட ரீதியிலே அந்த படங்களிலே பார்த்த வகையிலே தன்னுடைய மனைவி தன்னுடன் நடக்க வேண்டும் என்று விருப்பப்படலாம். எனவே முக்கியமாக அதை ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்களுக்கு பழகி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தெரியாது, இது மிகவும் முக்கியமான, அவர்களுக்கு தெரியாது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுப்பீர்களாக இருந்தால் அவர்கள் இந்த நிலைமைக்கு வரலாம். அதை விட்டு போட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மசாஜிங் பாலஸையோ அல்லது இந்த ஸ்பாவை நீங்கள் தேடிக்கொள்கின்ற போகின்ற போது ஒரு முக்கியமான பிரச்சனை, இப்படிப்பட்டவர்களுக்கு பயத்தினாலேயே இந்த ப்ரீமேச்சுர் இஜாக்குலேஷன் அண்ட் விந்து ஆண்குறை விரைப்படையா தன்மை ஏற்படும். அதே நேரத்தில் இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எனப்படுகிற HIV AIDS போன்ற நோய்களும் உங்களுக்கு பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே முக்கியமாக இந்த ப்ரீமேச்சுர் இஜாக்குலேஷனுக்கு மருந்து சொல்லுங்கள் என்பதை விட உங்களுடைய மனைவியினுடைய அவருடைய நட்பையும் அவருடைய நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு அவற்றினூடாகத்தான் நீங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும், இந்த பிரச்சனை இந்த வெளியில் வர முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் எந்த மருந்துகளை எந்த பெரிய நாட்டிலிருந்து வாங்கி குடித்தாலும் அதிலிருந்து நீங்கள் முற்று பெற முடியாது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்திலே பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கட்டாயமாக இந்த பெல் சைனை மணிசீனத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.